ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான பாகக்காய் குழம்பு தான் செஞ்சு போறேன். எப்படி செய்யலாம் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாகக்காய் குழம்பு செய்யறதுக்கு 300 கிராம் பாகக்காயை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேங்க. விதையெல்லாம் எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சிடலாம். இப்போ நான் இன்னைக்கு குழம்பு செய்யறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கிறேன். ஆயில் சூடாகட்டுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச பாகக்காயை அதில் சேர்த்திக்கலாம். பாகக்காய் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாங்க. வதங்கினா அதில் இருக்கிற சத்துக்கள்லாம் போயிடும். ஒரு 20% வதங்கினா போதும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து ஓரமாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்தது அதே எண்ணெயிலேயே நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு, வெந்தயம், சீரகம் பொரிஞ்சிருச்சுங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கிங்க. கூடவே 10 பல் பூண்டை நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கிற இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி சேர்த்து வதக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா குழைய வேகட்டுங்க. இப்போ தக்காளி பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனுங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ பாருங்கள் மசாலோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம எண்ணெயில் வதக்கி வச்ச பாகக்காயை சேர்த்திக்கலாம். பாகக்காயை சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. கடைசியாக கசப்பு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கொஞ்சமாக வெல்லமோ அல்லது கரும்பு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இப்போ நான் சேர்த்திருக்கிறேன். இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு அருமையான சுவையில் பாகக்காய் குழம்பு ரெடி. நல்லா சுடுசாதத்தில் ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கூட சைடிஷே தேவையில்லைங்க. ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.